இன்னைக்கு நம்ம சங்கத்துல இவ்ளோ கிரவுட் எல்லா டீமும் வந்திருக்கு போல இருக்கு. இன்னைக்கு சண்டே இல்லையா? செக்ரட்டரிக்கு பேச்சு வரல, அவரை பார்க்க தான் எல்லாரும் வந்திருக்காங்க போல இருக்கு. சாந்தி வரலையாமா? அவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குமா? அஜய், இன்னைக்கு பட்டையை கலப்பணும். எங்க கொடியாரு எங்க எஸ்கேப் ஆயிடாத. யாருன்னு தெரியுதா? சந்திரன் குரூப் நம்ம செக்ரட்டரிக்கு பெரிய ஆப்பு வச்சிருக்காங்க. இங்க பாரு, தேவையில்லாம எதுலயும் தலையிடாத. தலையை கட்டிட்டு நம்ம கிளம்பிடலாம். நமக்கு 2 பேருமே முக்கியமாச்சே. அம்மா. ஸ்வேதா, என்ன இன்னைக்கு அதிசயமா சங்கத்துக்கு வந்திருக்க? இல்ல, நான் டியூட்டிக்கு போறேன். இவளை டிராப் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். செக்ரட்டரி எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாரு. கிருஷ்ணபிரியா மீட்டிங் பிரேயர்ல பாட போறாளாம். அப்படியா? இவதான் கிருஷ்ணபிரியாவா? ஓஹோ, அம்மாவை இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லையா? ஆமாமா, இவன் தான் திருட்டு பயிலாச்சே. எதுக்குடா சிரிக்கிற? அழகான பொண்ணுங்களை பார்த்தா இவன் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டான். அது ஏன்னு தெரியுமா உனக்கு? ஐயோ அம்மா, அரட்டை அடிச்சிட்டு இருக்காம சீக்கிரமா உள்ள போங்க. நான் போய் கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டுருவணும்னு பயம். அப்படியா? கல்யாணம் பண்ணிக்க சாருக்கு அவ்வளவு பயமா? சும்மா இந்த ஆம்பளை பசங்க சொல்ற போய் இதுவும் வாங்க வாங்க. ஆனா நீங்க இவகிட்ட கேட்டு ப்ரோஜனம் வெயிட்டிங். அப்படியா? ஏன்னா அந்த சார் இவளுக்கு கடவுள் மாதிரியா. ஆமாம்மா, சார் மட்டும் இல்லன்னா நான் சும்மா விளையாட்டுக்கு தனமா சொன்னேன். நான் உன்னை பார்க்கலனாலும் உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். வா. அதுவும் கரெக்ட் தான். அப்போ கடவுள் சார் மீட்டிங் முடிஞ்சதும் இவளை கொண்டு வந்து ஃபிளாட்ல விட்டுறணும். ஓகே ஓகே. கடவுள் சார் புதுசா இருக்கு. சும்மா கிண்டல் பண்ணிட்டு போறா. நன்மையாவுமே கடவுள் தான் என்று நம்பி வாழ்கிறோமே. மனித வாழ்க்கையில் மாற்றம் தோன்றவே நாம் ஏற்கிறோமே. மீடையேறும் என் கீதமோ உம்மை வாழ்த்தி வரவேற்குமே. உண்மை வெல்கின்ற தூய்மையோடனம் சாந்தி உலகாளுமே. நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் இருந்துக்குவேன். இல்லைன்னா என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். கலாட்டாவுக்கு நடுவில் அவர் கை கால் அடிபட்டுச்சுன்னா எலெக்ஷன் வரும்போது சிம்பதியில மறுபடியும் அவருக்கு தான் ஓட்டு விழும். அப்படின்னா என்னையும் 1-2 முட்டையால அடிங்க. ஆனா பார்த்தேன் ஒன்னும் ஆகாது. ஜென்ம ஜென்மமாய் தேடுதே ஜாதி வேதங்கள் என்ன சாபமோ தூய மனம் வாடுதே. மேடை முன் நின்று பாட வந்தவள் இதயம் ஸ்ருதி மீட்டுதே. இந்த பாட்டு பாடின கிருஷ்ணபிரியாவை உங்கள பல பேருக்கு தெரியும். நம்மளுடைய வருத்தத்தை அவங்களுக்கு தெரிவிக்கிற வகையில கல்கத்தா தமிழர்களான நாம அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யலாம்னு இருக்கோம். அதாவது நம்ம குழந்தைகளுக்கு லீவு நாட்கள்ல ஒரு சங்கீத கிளாஸ் நடத்துறதுக்கு கிருஷ்ணபிரியாவை நியமிச்சிருக்கோம்னு இந்த மீட்டிங் மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு கத்துக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்க இந்த சங்கீத கிளாஸ்ல சேர்ந்துக்கிறதுக்கு பேரை கொடுக்கலாம். அடுத்ததாக வரவேற்புரை செக்ரட்டரி பேசுவார். என்னால எப்படியா பேச? நீரா நீரா நீ எல்லாம் தயாரா இருங்க. அவங்க பேசக்கூடாது, நீதான் பேசணும். அமைதி அமைதி, பேசாம இருங்க பேசாம இருங்க, அமைதியா இருங்க பேசாம இருங்க, அமைதியா இருங்க, உட்காருங்க உட்காருங்கம்மா உட்காருங்க. வணக்கம். வணக்கம். செக்ரட்டரியால பேச முடியாதனால அவருக்கு எழுதி கொடுத்த வரவேற்புரையை நான் உங்களுக்காக படிக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க, அமைதியா இருங்க அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ், அமைதியா இருங்க அமைதியா இருங்க. மாமா, இங்க என்ன பிரச்சனை பெருசாக போல. தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளு போங்க. ஐயோ, வெளியில போங்க. சும்மா இருங்க. நிக்காதீங்க. போங்க. டேய் மச்சி வாடா. ஒரு மீட்டிங் வாடா டேய். வாடா. தள்ளி போங்க. போங்க. தள்ளுங்க. வைங்க.
வலிக்குதா? எல்லாரும் தள்ளுறத பார்த்துட்டு விழாம இருக்கிறதுக்கு அந்த கதவு பிடிச்சேன். அஜித், போற வழியில இவளை கூட்டிட்டு போற இன்ஜெக்ஷன் போட்டிருப்பா. ஆணி ஏதாவது குத்தி இருந்ததுன்னா செப்டிக் ஆயிடும் இல்லையா? வெயில் கொஞ்சம் கம்மியாகட்டுமா? দাদা যেগুলো সেলাই হয়ে গেছে সেগুলো দিতে বলেছে। ஆமா, ஆ எம்ப்ராய்டர் பணம் கொண்டு வந்திருக்காரு. ஆ கொடுக்கறேன். ஃபுல்லா நான் எம்ப்ராய்டரி முடிச்சிட்டேன். நீங்க தான் கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு. இதெல்லாம் யார் தைக்கிறா? சாந்தியா? இல்ல இல்ல, காலேஜ் டியூஷன் கேம்ஸ் இதுக்கே டைம் சரியா இருக்கு. இதெல்லாம் அம்மா வேலை. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க தான் இவங்கள ஆளாக்க உதவுச்சு. நீ பாட்டு சொல்லி கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அந்த ஹால்ல நான் நர்சரி ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தேன். அக்கா பாத்துட்டே இருங்க, இப்ப இங்க ஒரு ஆளு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ரெடி? 1 2 3. போமா. ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தோம். இப்ப தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இவங்களுக்கு சொன்னா புரியாது. என்ன பிரியா? எனக்கும் கொஞ்சம் தைக்க தெரியும். ஆஹா, எம்ப்ராய்டரி பண்ணுவியா? அத்தம்மாவோட பிளவுஸ் பாவாடையில நான் தான் தைப்பேன். அப்படியா? எம்ப்ராய்டரி கொஞ்சம் கத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அத்தம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு தைச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன். உங்க ஆண்டி பெரிய ஆள் போல இருக்க. உனக்கு பாட்டு கூட அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அத்தையம்மா எனக்கு கடவுள் மாதிரி. ஆஹா, அப்போ ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு எவ்வளவு கடவுள் இருக்காங்க? அத்தையம்மா ஒரு கடவுள், நானும் ஒரு கடவுள். அப்புறம் உனக்கு கிருஷ்ணபிரியாங்கிற பேரை யார் வச்சாங்க? அத்தையம்மாவா? கிருஷ்ணபிரியா அப்படின்னா கிருஷ்ணனுக்கு பிரியப்பட்ட ஒருத்தி, அப்படிதானே? பதினாறாயிரத்தி 8 பொண்டாட்டிக்கு இருந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு இந்த கிருஷ்ணபிரியா தானா? எனக்கு தெரியாது, ஒருவேளை இருக்கலாம். இத்தனை பொண்டாட்டிகளுக்கு ஒரே புருஷன். ரொம்ப பெரிய ஆள் தான் போல இருக்கு அவரு. இந்த பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் கிருஷ்ணன் புருஷனா இருந்தாரா இல்ல தெய்வமா இருந்தாரா? அதெல்லாம் தெரியாது. ஆனா கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும். வேண்டுதலை கேட்டு ஆபத்துல இருந்து காப்பாத்துற என்னோட கடவுள். ஐயோ, இதுதானே கிராண்ட் ஹோட்டல்? ஆமா, கிராண்ட் ஓபராய். அங்க போயிருக்கியா? எல்லாம் வெறும் பேச்சுதான். என்ன யோசிக்கிற? அவர் எப்படி இறந்தாரு சார்? எனக்கு தெரியணும். அவர் எப்படி இறந்தாரு? போலீஸ் கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது வெறும் ஃபார்மாலிட்டி தான். அதுவும் இல்லாம ஹரி மாதிரி ஒரு ஆள் சாகிறதுக்கு பெருசா எந்த காரணமும் தேவையில்லை. ஏன்னா அந்த ஆளோட நடவடிக்கை எல்லாம் அப்படித்தானே இருந்தது. அப்படின்னா அவர் சாகிறதுக்கு நான் தான் காரணமா? ஹேய், நீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? ஒருவேளை அதுவும் காரணமா இருக்கலாம். உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களோட கணக்க அவருக்கும் முடிக்க வேண்டிய இருந்திருக்கும்.